அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா, பன்னீரை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். இந்த ரெசிபிக்கு என்ன பேர் வச்சுருக்கிறேன் அப்படின்னாக்க, பன்னீர் ஸ்வீட் கார்ன் அண்டு க்ரீன் பீஸ் புர்ஜின்னு வச்சுருக்கிறேங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு வந்து ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேங்க. அப்புறம் அதே 1/4 கப்பு வந்து ஃப்ரோசன் ஸ்வீட் கார்னும் எடுத்திருக்கேன். ஒரு 125 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் பன்னீர் எடுத்திருக்கேங்க. பன்னீரை கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு உதிரியாக வர்ற அளவுக்கு உதிர்த்து விட்டு வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கு பிறகு 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுரு இதையும் சேர்த்துருக்குறேங்க. இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வதங்கட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் உதிர்த்து வச்சுருக்கிற பன்னீரை நான் இதோட சேர்த்துருக்குறேங்க. அதுக்கப்புறமா ஃப்ரோசன் க்ரீன் பீஸு அப்புறம் ஃப்ரோசன் ஸ்வீட் கார்னையும் சேர்த்துருக்குறேங்க. இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட மசாலா தூள் என்னென்ன சேர்த்துக்கிறேன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 1/2 டீஸ்பூனு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ரோசன் காய்கறிங்கிறதுனால டக்குன்னு வெந்துருங்க. ரொம்ப நேரம் வதக்கி விட தேவையில்லை. இது கூடவே கசூரி மேத்தியையும் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்ககிட்ட ஒரு வேளை கசூரி மேத்தி இல்லை அப்படின்னா கொத்தமல்லி தலையையும் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க இதுக்கு பதிலாக. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. பாருங்கள், சீக்கிரமாகவே இது வதங்கி வந்துருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட பன்னீர் ஸ்வீட் கார்ன் அண்டு க்ரீன் பீஸ் புர்ஜி. ரொம்ப குவிக்காகவே இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாங்க. ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்குறோம், க்ரீன் பீஸு, பன்னீர் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து கிட்ஸுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாக்க ரொம்பவே கிட்ஸு வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரமாக பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.